ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 பை காட்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது பல்ஸ் ஆக்சிமீட்டர்னா என்ன, பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, பல்ஸ் ஆக்சிமீட்டரோட ரேட் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டரை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மிஷின். இது ஒரு சின்ன டிவைஸ் தான், சரியா? இதில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா டிவைஸ் ஆன் ஆகும். என்ன வேர்ஷனோ அது காட்டும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் அவுட்ன்னு இருக்குது. இது எதுக்கு ஃபிங்கர் அவுட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சோன்னா தான் இது வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் தான் விஷயமே இருக்குது. உங்களோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும். இந்த சைடில் தெரியுதா, இந்த இதுக்குள்ளே உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை விடணும். ஸோ இந்த மிஷினில் 2 ரீடிங் இருக்குது. அதாவது ஒன்று டாப்பில் பாருங்கள், ஒன்று இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, O2, அதான் ஆக்சிஜன் லெவல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎம்பின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து பீட் பெர் மினிட். அது வந்து 60 to 100 இருக்கணும். ஒரு நிமிஷம், இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த சென்டரில் விட்டுருக்கேன், சரியா? இப்போ ஸோ எந்த நார்மலாக லூஸாக ஃப்ரீயாக நம்மளோட கை இருக்கணும், சரியா? ஸோ இந்த மெஷினை நான் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நார்மலாக வேர்ஷன் காட்டுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது காட்டும், ஆக்சிஜன் லெவல் O2 எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்டும். மினிமம் 30 செகண்டாவது நீங்கள் இதுக்குள்ளே அந்த டிவைஸ்க்குள்ளே வச்சுருக்கணும். ஸோ இப்போ என்னோடய O2 லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 97, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 94 இருக்குது அப்படின்னா குட். பட் 95லேருந்து ஒரு 100 இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட், உங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த 90க்கு கீழே இருந்துச்சுன்னா ப்ராப்ளம், இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். 90 to 94 இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆக்சிஜன் லெவலில் கொஞ்சம் ஏற்றணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த அடுத்தது இந்த பிஎம்பி இருக்குல்ல, அந்த பிபிஎம் இருக்கு இல்லையா, அது வந்து பீட் பெர் மினிட். ஸோ எவ்வளோ, அதாவது அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 to 100 இருக்கணும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. 60 to 100 இருந்துச்சுன்னா அது நார்மல் தான். ஸோ நம்ம ஹார்ட் பீட்டை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ் உள்ள வச்சுட்டேன், எனக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். இப்போ நான் இதோட சார்ட்டையும் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். எந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த டிவைஸோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் 1200 rupees 1300 rupees தான் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது. ஸோ நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கிங்க. பட் இந்த கோவிட் சீசனில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ எல்லாருமே வாங்குங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாருக்கெல்லாம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ண தெரியலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.